guys, welcome to Money Thagaval channel. So இந்த வீடியோல நாம monthly 10,000 to 1 lakh rupees எப்படி ஆன்லைன்ல ஸ்டிக்கர்ஸ் சேல் பண்ணி மணி மேக் பண்றது அப்படிங்கறத பத்தி தான் பார்க்க போறோம். சோ வீடியோவை முழுசா பாருங்க, அப்பதான் உங்களுக்கு புரியும். சோ இப்போ நம்ம வீடியோக்குள்ள போலாம். ஓகே guys, நீங்க இப்ப பாக்குறீங்க இந்த redbubble.com. சோ இந்த redbubble.com அப்படினா என்னன்னு கேட்டிங்கனா இது ஒரு print on demand வெப்சைட். ஓகேங்களா? print on demand அப்படினா என்னன்னு கேட்டிங்கனா இந்த Redbubble நிறைய ப்ராடக்ட்ஸ் வச்சிருப்பாங்க. ஸோ அந்த ப்ராடக்ட்ல உங்க டிசைன் ஆட் பண்ணி நீங்க சேல் பண்ணிக்க முடியும். ஸோ அதுதான் பிரிண்ட் ஆன் டிமாண்ட். இப்போ இந்த Redbubbleோட பேமெண்ட் ப்ரூஃபை நம்ம பார்த்துருவோம். ஸோ நீங்கள் இங்கே பார்க்கலாம் க்ளோத்திங் அப்படிங்கிற ஒரு செக்ஷன் இருக்குது. அதே மாதிரி ஸ்டிக்கர்ஸ், ஃபோன் கேஸ், வாலெட் அண்ட் ஹோம் அண்ட் லிவிங் அண்ட் கிட்ஸ் அண்ட் பேபிஸ், ஆக்சசரிஸ். ஸோ இந்த மாதிரி நிறையா கேட்டகரிஸ் இருக்குது. இதில் க்ளோத்திங்கில் பார்த்தீங்கன்னா டிஷர்ட்ஸ் அண்ட் ஹேட்ஸ், ஹூடிஸ், ஸோ இந்த மாதிரி இருக்குது. அதே மாதிரி ஸ்டிக்கர்ஸில் பார்த்துக்கிட்டிங்கன்னா மேக்னெட் இருக்குது, அப்புறம் ஃபோன் கேஸ், அப்புறம் வாலெட். ஸோ இதில் உங்களோட டிசைன்ஸை நீங்கள் ஆட் பண்ணி நீங்கள் செல் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா? ஸோ டிசைன்ஸை எப்படி நம்ம மேக் பண்ணுறது, அப்புறம் எப்படி இந்த Redbubble அக்கௌண்ட்டில் நம்ம சேல் பண்ணுறது, ஸோ இதை பற்றி நம்ம ஃபுல்லாக பார்ப்போம். நீங்கள் வீடியோவை கடைசி முடியும் ஃபுல்லாக பாருங்கள். ஓகேங்களா? சரி, ஓகே. இந்த வீடியோவில் நம்ம ஸ்டிக்கர் டிசைன் பண்ணி நம்ம சேல் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ ஸ்டிக்கர் நம்ம எப்படி மேக் பண்ணுறது, எப்படி டிசைன் பண்ணுறது, இதை பற்றின ஃபுல் வீடியோ நம்ம பார்க்கலாம். ஓகே, இந்த Redbubble வெப்சைட்டுக்கு எத்தனை விசிட்டர்ஸ் வராங்க நம்ம சிமிலர் வெப்பில் செக் பண்ணிடுவோம். மந்த்லி ஒரு 20 மில்லியன் டிராஃபிக் வருது இந்த வெப்சைட்டுக்கு. ஓகேங்களா? ஸோ டாப் டயர் கண்ட்ரிஸான யுனைடெட் ஸ்டேட் அண்ட் யுனைடெட் கிங்டம், ஆஸ்திரேலியா, கனடா, ஜெர்மனிலிருந்து அதிகமாக டிராஃபிக்ஸ் வருது. இந்த வெப்சைட் சூப்பரான ஒரு வெப்சைட். ஓகேங்களா? இதில் ஸ்டிக்கர் நம்ம சேல் பண்ணி அதிகமாக சேல் எடுக்க முடியும். ஓகே, ஸ்டிக்கரை நம்ம மேக் பண்ணுறதுக்கு நம்ம யூஸ் பண்ண போகிற வெப்சைட் என்னன்னு கேட்டிங்களா canva.com. ஓகேங்களா? ஸோ canva.comல நம்ம டிசைன் பண்ணி ஸோ அதை நம்ம அவுட்புட்டாக வெளியே எடுத்து நம்ம அதை கொண்டு போய் Redbubble ஆட் பண்ணி நம்ம சேல் பண்ண போகிறோம். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களுக்கு Redbubble அக்கௌண்ட் தேவைப்படும். அதுக்கு நீங்கள் redbubble.comக்குள்ளே வந்துட்டு நீங்கள் செல் யுவர் ஆர்ட் அப்படிங்கிற இந்த ஆப்ஷன் இருக்கும். ஸோ இந்த ஆப்ஷனை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதுமே இந்த ஒரு வெப்பேஜுக்கு வருவீங்க. இதில் நீங்கள் ஸ்டார்ட் செல்லிங் அப்படிங்கிற இந்த பட்டனை கிளிக் பண்ணுங்கள். ஸோ இந்த வெப்பேஜுக்கு வருவீங்க. இதில் நீங்கள் ஆர்டிஸ்ட் சைன் அப் இதை டிக் பண்ணிட்டு உங்களோட இமெயில் அண்ட் யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்ட் கொடுத்து இந்த இமெயில் டிக் பாக்ஸை டிக் பண்ணி சைன் அப் கொடுத்துருங்க. ஓகேங்களா? ஸோ நீங்கள் சைன் அப் பண்ண அடுத்த ஸ்டெப் இந்த பேஜுக்கு வருவீங்க. ஓகே, இந்த பேஜில் நீங்கள் செட்டப் ஷாப் அப்படிங்கிற இந்த ஆப்ஷனில் உங்களோட ப்ரொஃபைல் பிக்சர் அண்ட் கவர் இமேஜ் அண்ட் சோசியல் லிங்க்ஸ் அண்ட் பயோ, ஸோ இதில் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இதில் ரொம்ப ஈஸி தான் ஆட் பண்ணுறதுக்கு. அதே மாதிரி கெட் பெய்ட் அப்படிங்கிற இந்த ஆப்ஷனில் உங்களோட நேம் அண்ட் அட்ரஸ் அண்ட் கன்ஃபார்ம் இமெயில், உங்களோட இமெயிலை கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி உங்களோட மொபைல் நம்பர் கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி உங்களோட பேமெண்ட் டீட்டெயில்ஸ் கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. ஸோ இது எல்லாமே ஈஸியான ஸ்டெப்ஸ். இதெல்லாம் நீங்கள் முடிச்சக்கப்புறமா நீங்கள் டிசைன் பண்ண ஆரம்பிக்கலாம். அதாவது டிசைன் அப்லோட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஓகேங்களா? சரி, ஓகே கைஸ், இப்போ நம்ம ஸ்டிக்கரை நம்ம டிசைன் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஸ்டிக்கரை டிசைன் பண்ணுறதுக்கு நம்ம சூஸ் பண்ணியிருக்க பிளாட்ஃபார்ம் என்னன்னு கேட்டிங்கன்னா canva.com. ஸோ இந்த canva.comல உங்களுக்கு ஏகப்பட்ட டிசைன்ஸ் இருக்கும். ஓகேங்களா? இன்ஸ்டாகிராம் போஸ்ட் அண்ட் ஃபேஸ்புக் போஸ்ட் அண்ட் வீடியோஸ், யூடியூப் தம்ப்நெயில், ஸோ இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஓகேங்களா? நம்ம இன்னைக்கு கிரியேட் பண்ண போகிறது ஸ்டிக்கர்ஸ். ஸோ அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த canva.comல நீங்கள் சைன் அப் பண்ணிக்கிங்க. ஓகேங்களா? ஒரு ஈஸியான ப்ராசஸ் தான். உங்களோட இமெயில், உங்களோட நேம் இருந்தால் போதும் இந்த canva.comல சைன் அப் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் canva.com அப்படின்னு நீங்கள் சர்ச் பண்ணிங்களா நீங்கள் இங்கே வருவீங்க. இங்கே வந்துட்டு சைன் அப் ஃபார் ஃப்ரீ அப்படிங்கிற இந்த ஆப்ஷனை கொடுத்தீங்கன்னா உங்களோட இமெயில் இல்லாட்டி உங்களோட கூகுள் அக்கௌண்ட் கொடுத்து நீங்கள் சைன் அப் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ சைன் அப் பண்ண உடனே உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். இதில் நீங்கள் கஸ்டம் சைஸ் அப்படிங்கிற இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணணும். இங்கே பாருங்கள், இதில் நம்மளுக்கு ஸ்டிக்கர் டிசைன் பண்ணுறதுக்கான சைஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா 2800 நம்மளோட ஸ்டிக்கரோட டிசைன். ஓகேங்களா? ஸோ வித் வந்து 2800, அதே மாதிரி ஹைட் வந்து 2800 கொடுத்து நீங்கள் ஓகே கொடுத்துட்டிங்கன்னா என்டர் கொடுத்தீங்கன்னா இதில் நம்ம டிசைனை ஆரம்பிச்சிடலாம். ஓகேங்களா? அதுக்கு முன்னாடி இந்த கேன்வாவில் நம்ம யூஸ் பண்ண போகிற இந்த டிசைன்ஸ் எல்லாம் காப்பிரைட்டட் வராதான் கேட்டிங்கன்னா ஸோ ஃப்ரீ டிசைன்ஸ் எல்லாம் நம்ம காப்பிரைட் வராது. ஸோ இந்த கான்வாவில் கொடுத்துருக்கிற ஃப்ரீ டிசைன்ஸ் எல்லாம் நம்ம கமர்ஷியல் பர்பஸ்க்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். காப்பிரைட் வராது. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் இங்கே பார்க்கலாம். ஓகேங்களா? இங்கே பார்த்துங்க, வாட் இஸ் அலௌடுன்னு கொடுத்துருக்காங்க. ஆல் ஃப்ரீ ஃபோட்டோஸ் அண்ட் மியூசிக் அண்ட் வீடியோஸ் ஃபைல்ஸ் அண்ட் கேன்வா கேன் பி யூஸ்டு ஃபார் ஃப்ரீ ஃபார் கமர்ஷியல் அண்ட் நான் கமர்ஷியல் யூஸ். ஓகேங்களா? கமர்ஷியல் யூஸுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி யூ கேன் மாடிஃபை த ஃபோட்டோஸ் அண்ட் மியூசிக் அண்ட் வீடியோஸ் ஃபைல்ஸ், பி கிரியேட்டிவ் அண்ட் எடிட் த மீடியா ஆஸ் யூ லைக் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் கொடுத்துருக்கிற டிசைன்ஸ்லாம் ஃப்ரீ டிசைன்ஸ். ஓகேங்களா? ஃப்ரீ டிசைன்ஸை நம்ம மாடிஃபை பண்ணி நம்ம கமர்ஷியல் யூஸுக்கு நம்ம பயன்படுத்திக்கலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம டிசைன் பண்ண ஆரம்பிக்கலாம். இப்போ நான் வந்து எலமெண்ட் அப்படிங்கிற இந்த செக்ஷனுக்கு நான் போகிறேன். இதில் போயிட்டு நான் வந்து
கார் அப்படிங்கிறத நான் சர்ச் பண்ணிக்கிறேன். ஸோ இங்கே காரோட டிசைன்ஸ்லாம் நிறைய டிசைன்ஸ் இருக்குது ஓகேங்களா. ஃப்ரீ டிசைன்ஸும் நிறைய இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் நான் இந்த காரோட டிசைன் நான் வச்சுக்கிறேன். அதே மாதிரி இந்த காரோட டிசைன்ஸ். ஸோ ஃப்ரீ டிசைன்ஸ் நம்ம யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த காரோட டிசைன் எடுத்துக்கிறேன். அப்புறம் இந்த கார், அப்புறம் இது ஒரு கார். ஒரு 6 டிசைன்ஸ் நம்ம எடுத்துப்போம் ஓகேங்களா. சரி ஓகே, இதை நம்ம கரெக்டாக நம்ம அலைன் பண்ணுவோம். கரெக்டாக கொஞ்சம் இடவிட்டு கொஞ்சம் நீங்கள் டிசைன் பண்ணுங்கள். அப்போ தான் ஸ்டிக்கர்ஸ் கரெக்டாக நமக்கு வரும். ஓகே கைஸ், நம்ம ஸ்டிக்கர் இப்போ ரெடி ஆயிடுச்சு. இதை நம்ம இப்போ டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ டவுன்லோட் பண்ணுறதுக்கு இங்கே ஷேர் அப்படிங்கிற இந்த பட்டன் சைடில் இருக்குது பாருங்கள். இதில் வந்துட்டிங்கன்னா டவுன்லோடுங்கிற ஆப்ஷன் இருக்கும். ஸோ இந்த டவுன்லோட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா பிஎன்ஜி டவுன்லோட் சஜஸ்டட்னு இருக்குது பாருங்கள். இதை நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு டவுன்லோடுன்னு கொடுத்துருங்க. ஸோ டவுன்லோட் ஆகிக்கும். ஓகே, நம்ம ஸ்டிக்கர் வந்து இப்போ டவுன்லோட் ஆயிடுச்சு. இப்போ எப்படி இருக்குன்னு நம்ம பார்த்துருவோம். ஓகே சூப்பர், நம்ம ஸ்டிக்கர் இப்போ ரெடி ஆயிடுச்சு. இதை இப்போ கொண்டு போய் நம்ம ரெட்பபிளில் நம்ம அப்லோட் பண்ண போகிறோம் ஓகேங்களா. ஓகே, இப்போ நம்ம ரெட்பபிள் அக்கௌண்ட்குள்ளே வந்தாச்சு. இங்கே வந்து நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா ப்ரொஃபைல் இப்படி கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே உங்களுக்கு செலிவர் ஆர்ட் அப்படிங்கிற இந்த ஆப்ஷன் இருக்கும். இதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா ஸோ நீங்கள் இந்த பேஜுக்கு வருவீங்க. இதில் வந்துட்டு தான் நீங்கள் டிசைன் பண்ண உங்களோட டிசைனை நீங்கள் அப்லோட் நியூ ஒர்க் அப்படிங்கிற இந்த செக்ஷனில் நீங்கள் அப்லோட் பண்ண போகிறீங்க ஓகேங்களா. ஸோ நான் இப்போ வந்து அந்த ஸ்டிக்கரை அப்லோட் பண்ணிக்கிறேன். ஓகே காய்ஸ், இப்போ நம்ம டிசைனை அப்லோட் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம டவுன்லோட் பண்ணி வச்சுருந்த இந்த டிசைனை இப்போ ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணி இந்த இடத்துல நம்ம அப்லோட் பண்ணி வச்சுக்கலாம். ஓகே, அப்லோட் ஆகுது. ஓகே சூப்பர், அப்லோட் ஆகி முடிச்சிருச்சு. ஸோ நம்மளோட டிசைன் இப்போ வந்து இதுக்குண்டான டைட்டில்ஸ் நம்ம கொடுக்கணும். 6 cars அப்படின்னு நான் வந்து சும்மா ஒரு டைட்டில் கொடுத்துருக்கேன். அதே மாதிரி இந்த இடத்துல நீங்கள் டேக்ஸ் கொடுக்கலாம். ஸோ இந்த காரோட கலர்ஸ் எல்லாம் நம்ம கொடுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் அப்படி தான் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ ரெட்டு அண்ட் ப்ளூ, ஸோ இந்த மாதிரி நீங்கள் கொடுத்துக்கலாம். அதே மாதிரி இந்த ஸ்டிக்கரோட டிஸ்கிரிப்ஷன் கொடுக்கலாம். ஸோ டிஸ்கிரிப்ஷன் வந்து ஓரளவுக்கு எஸ்இஓ ரிலேட்டடான டிஸ்கிரிப்ஷன் கொடுத்தா இன்னும் பெட்டராக இருக்கும். ஸோ அது எப்படிங்கிறது நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் ஓகேங்களா. இப்போதைக்கு ஃபார் எக்ஸாம்பிள் சும்மா நம்ம ஏதாச்சும் இந்த டைட்டில் கொடுத்துருக்கிறதே நம்ம எடுத்து நம்ம டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துக்குவோம். இந்த டைட்டில் அண்ட் டேக்ஸ் அண்ட் டிஸ்கிரிப்ஷன் இது எல்லாமே பெட்டராக நம்ம இன்னும் நம்ம மேக் பண்ணோம்னா நம்மளோட ஸ்டிக்கர்ஸ் நிறைய சேலாக இருக்க வாய்ப்புகள் இருக்குது ஓகேங்களா. இப்போதைக்கு நான் சாம்பிளாக நான் காமிச்சிட்ருக்கேன் ஓகேங்களா. ஸோ ஓகே, இப்போ வந்து நீங்கள் ப்ராடக்ட் ரிவ்யூ அப்படிங்கிற இந்த ஆப்ஷனுக்கு வருவீங்க. இதில் வந்துட்டு எல்லாத்தையும் டிசேபிள் பண்ணிடுங்க ஓகேங்களா. அனேபிள் அப்படிங்கிற இந்த ஆப்ஷன்ஸ் எல்லாத்தையும் டிசேபிள் பண்ணி விட்டுருங்க. நமக்கு ஸ்டிக்கர் மட்டும்தான் தேவை. ஸோ அதனால் இந்த அனேபிள் அப்படிங்கிற இருக்கிற ஆப்ஷன்லாம் நீங்கள் டிசேபிள் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ நமக்கு தேவையான ஸ்டிக்கர்ஸ் அண்ட் மேக்னெட் இதை மட்டும் நீங்கள் அனேபிள் பண்ணி வச்சுக்கோங்க ஓகேங்களா. 4x4 அனேபிள்டுன்னு வந்துருச்சு, ஸ்டிக்கர் மட்டும் மேக்னெட்ஸ். ஸோ இப்போது நம்மளோட ஒர்க் முடிஞ்சு, பாதி நம்மளோட ஒர்க் முடிஞ்சு. ஸோ அடுத்து இங்கே மீடியா அப்படிங்கிற இந்த ஆப்ஷனுக்கு வருவீங்க. இதில் வந்து நீங்கள் டிசைன் அண்ட் இலிஸ்ட்ரேஷன் இந்த ஆப்ஷனை நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்புறம் கீழே வந்தீங்க டிஃபால்ட் ப்ராடக்ட் இன் யுவர் ஷாப் அப்படிங்கிற இந்த ஆப்ஷன் இருக்கும். இதில் நீங்கள் வந்துட்டு ஸ்டிக்கர் அப்படிங்கிற இந்த ஆப்ஷனை நீங்கள் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இஸ் திஸ் மெச்சூர் கண்டென்ட் அப்படிங்கிற இந்த ஆப்ஷனை நீங்கள் நோன் கொடுத்துருங்க. அதே மாதிரி ஹூ கேன் வியூ திஸ் ஒர்க் அப்படிங்கிற இந்த ஆப்ஷனை எனிபடி பப்ளிக் அப்படிங்கிறத கொடுத்துருங்க. அதே மாதிரி கீழே வந்தீங்கன்னா இந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் அக்ரி பண்ணிக்கோங்க. அப்புறம் சேவ் ஒர்க் அப்படிங்கிற அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களோட டிசைன் அப்லோட் ஆயிரும் ரெட்பபிள்குள்ளே ஓகேங்களா. ஓகே சூப்பர், நம்மளோட டிசைன் ஸோ இங்கே பார்த்துக்கிட்டிங்கன்னா கங்க்ராச்சுலேஷன் அப்படின்னு வந்துருச்சு. ஸோ நம்மளோட டிசைன் வந்து நம்மளோட ரெட்பபிள் ஷாப்பில் அப்லோட் ஆயிடுச்சு ஓகேங்களா. சூப்பர். ஸோ இதை நம்ம வியூ பண்ணி பார்க்கலாம். ஜஸ்ட் வியூங்கிற அந்த ஆப்ஷனை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். சரி ஓகே, நம்மளோட டிசைன்ஸ் இங்கே வந்துருச்சு ஓகேங்களா. இதை தான் நம்ம ஸ்டிக்கராக சேல் பண்ணியிருக்கோம். ஸோ மற்ற 4 டிசைன் இங்கே வந்திருக்கு பாருங்கள். ஓகே சூப்பர். ஓகே கைஸ், இந்த வீடியோ அவ்வளோதான். இப்படி தான் சிம்பிளான ஒரு மெத்தடில் ஸ்டிக்கர்ஸை டிசைன் பண்ணி நம்ம ஆன்லைனில் எப்படி சேல் பண்ணுறதுன்னு பார்த்தோம். ஸோ இந்த மெத்தடை நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள். இதில் 100% உங்களால் மணி மேக் பண்ண முடியும் ஓகேங்களா. உங்களோட டிசைன்ஸை நீங்கள் மற்ற சோஷியல் மீடியாஸில் ஷேர் பண்ணலாம் ஓகேங்களா. ஷேர் யுவர் ஒர்க்னு கொடுத்துருக்காங்க பாருங்கள், நீங்கள் ஷேர் பண்ணிக்கலாம். ஷேர் பண்ணால் மேபி நிறைய சேல்ஸ் வர வாய்ப்புகள் இருக்குது. ஸோ நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். ஓகே காய்ஸ், இந்த வீடியோ ஒரு சாம்பிள் வீடியோ தான் ஓகேங்களா. ஒரு ஸ்டிக்கர் டிசைன் பண்ணி நம்ம ஆன்லைனில் மணி மேக் பண்ண முடியுமா அப்படிங்கிற கேள்விக்கு இந்த வீடியோ ஆன்சர் சொல்லும். ஸோ இதவே நம்ம ரொம்ப ப்ரொஃபஷ்னலாக எடுத்து பண்ணோம்னா ஸோ கரெக்டான இமேஜை நம்ம
பிஎன்ஜி பேக்ரவுண்ட் ரிமூவலாக பண்ணி நல்ல டிஸ்கிரிப்ஷன் அண்ட் டேக்ஸ் அண்ட் டைட்டில் எல்லாம் எஸ்இஓ பண்ணி கரெக்டாக ஆப்டிமைசேஷன் பண்ணோம்னா நம்மளோட டிசைன் அண்ட் சேல் பயங்கரமாக ஆகும். ஓகேங்களா? ஸோ நான் அடுத்த வீடியோவில் ரொம்ப ப்ரொஃபஷனல் வேலை நம்ம எப்படி இந்த ரெட்பபிளில் எப்படி சேல் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி நான் இன்னும் ப்ரீஃபாக நான் அடுத்த வீடியோவில் நான் போடுவேன். ஓகேங்களா? இந்த பிரிண்ட் ஆன் டிமாண்ட் சீரிஸ் நம்ம அடுத்தடுத்த பிளேலிஸ்ட்டில் நான் ஆட் பண்ணுறேன். நம்ம ப்ரொஃபஷனலாக இதை நம்ம கற்றுக்க போகிறோம். ஓகேங்களா? ஓகே காய்ஸ், வீடியோ வளர்ந்தா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் மணி தகவல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் காய்ஸ். அண்ட் அடுத்த வீடியோவில் இதை விட சூப்பரான ஒரு மெத்தடை நம்ம வீடியோ பார்க்கலாம். அன்டில் தென், இது உங்கள் மணி தகவல் சேனல்.